Hi students, welcome to 4G Silver Academy Tamil. இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நோட்டேஷன். எதனுடைய நோட்டேஷன்? சூடோ கோடை பத்தி நம்ம பார்க்க போறோம். போன வீடியோல ஃப்ளோ சார்ட் பத்தி பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சூடோ கோட். மொத்தம் ரெண்டு நோட்டேஷன் இருக்கு. ஒன்னு ஃப்ளோ சார்ட், இன்னொன்னு சூடோ கோட். சரி. இப்போ நம்ம ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ண போறோம். ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போறோம்னா அதுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த அல்காரிதம் அந்த ப்ரோக்ராம் பற்றி நம்மளுடைய ஓன் டிஸ்கிரிப்ஷனில் ஓகேங்களா நம்மளுடைய ஓன் டிஸ்கிரிப்ஷனில் எழுதி வச்சுருப்போம். ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணணும், அடுத்த ஸ்டெப் இப்படி தான் போகணும், இதை தான் கால்குலேட் பண்ணணும்னு ஆர்டராக எழுதி வச்சுருப்போம். அதுக்கு பேர் தான் சூடோ கோட். ஸோ எக்ஸாம்ஸில் டிஃபைன் சூடோ கோட்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் எழுதிடுங்க. எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டிங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓவர். விஷயம் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? ஒரு அல்காரிதம் ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக அல்காரிதம் ப்ரோக்ராம் போகாமல் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக நம்மளா ஒரு ஓன் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதுகிற அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் தான் வந்து சூடோ கோட். ஓகேங்களா? அந்த லாஜிக்கை பற்றி நம்ம ஆர்டராக எழுதுவோம். டெஃபினிஷன்: இட் இஸ் எ டீடைல்ட் எட் ரீடபிள் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வாட் எ ப்ரோக்ராம் ஆர் அல்காரிதம் மஸ்ட் டூ. என்னதுன்னா அல்காரிதமோ ப்ரோக்ராமோ என்ன பண்ண போகுது அதை பற்றி நம்மளோட ஓன் ஸ்டேட்மெண்ட்டு நல்லா புரிகிற மாதிரி ரீட் பண்ணுற மாதிரி நம்ம எழுதுகிற அந்த டிஸ்கிரிப்ஷன், டீட்டெயிலாக எழுதுகிற டிஸ்கிரிப்ஷனுக்கு பேர் தான் சூடோ கோடுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஸ்ட் இன் அ ஃபார்மலி ஸ்டைல்டு நேச்சுரல் லாங்குவேஜ், நம்மளுடைய ஓன் லாங்குவேஜில் எழுதுகிறோம்ல நேச்சுரல் லாங்குவேஜ், அதுதான் வந்து சூடோ கோட். ரேதர் தேன் இன் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ சூடோ கோடில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படி எழுத மாட்டோம், நம்மளுடைய ஓன் நேச்சுரல் லாங்குவேஜில் எழுதுகிற அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு பேர் தான் சூடோ கோட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த டெஃபினிஷன். இது அப்படியே தப்பு இல்லாமல் எழுதிருங்க, எக்ஸாம்ஸில் மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். இந்த பைத்தான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்கிரேட் 90 above வாங்கணும்னா நீங்கள் வந்து டெஃபினிஷன்ஸ்லாம் எக்ஸாம்பிள் எழுதணும், நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், சார்ட் மாதிரி போட்டு எழுதணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எஸ்கிரேட் வாங்கிடலாம். எக்ஸாம்பிள்: கம்ப்யூட் த பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள். சரி, ரெக்டாங்கிள்னா என்னது? அதில் என்னென்ன இருக்குது? லென்த் இருக்குது, அப்புறம் பிரெத் இருக்குது. லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது. பெரிமீட்டர்னா என்னது? இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணுறது தான் வந்து பெரிமீட்டர். சரி, நார்மலாக பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு எத்தனை எல் இருக்கீங்க? 2 எல் இருக்குது, அப்போ 2L. எத்தனை பிரெத் இருக்கீங்க? 2 பிரெத் இருக்குது, அப்போ 2B. ஸோ 2L + 2B தான் வந்து பெரிமீட்டர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதுக்கு நம்ம சூடோ கோட் எழுத போகிறோம். சூடோ கோட்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லென்த்து தேவை, பிரெத்து தேவை. அதை வாங்கிக்கணும். எப்பயுமே நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது கேப்ஸில் தான் எழுதணும். கெட்டு த வாங்கிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். கெட்டு த இந்த மாதிரி எழுதணும். கெட்டு த என்னத்தை வாங்க போகிற? ஃபஸ்ட்டு லென்த்தை வாங்க போகிற. அதுக்கு ஒரு பேர் வச்சிடலாமா? லென்த். அதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுருவோம் எல். இந்த மாதிரி நம்மளுக்கு புரிகிற மாதிரி எழுதுகிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் சூடோ கோட். ஸோ ஃபஸ்ட்டு லென்த்து வாங்கியாச்சு, அடுத்தது என்ன வாங்கணும்? பிரெத்து வாங்கணும். கெட்டு த. ஸோ என்ன நீ பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்களோ அதை கேப்ஸில் எழுதணும். ஓகேங்களா? கெட்டு த பிரெத். பிரெத்துக்கு என்ன சிம்பிள் வச்சுக்கலாம்? பி. ஸோ லென்த்து வாங்கியாச்சு, பிரெத்து வாங்கியாச்சு. இதை நம்ம ரெண்டு வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். அப்போது கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் கம்ப்யூட். ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும், கம்ப்யூட். கால்குலேட் பண்ணேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் கம்ப்யூட். என்னத்தை கம்ப்யூட் பண்ணணும்? பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபார்முலா கொடுக்கணும். பெரிமீட்டர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 2L. இந்த எல் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிச்சா? ஸ்டார்டிங்கில் சொல்லியாச்சா லென்த்னா எல்லுன்னு? அது சொல்லியிருக்கணும். 2L + 2B. இதுதான் ஃபார்முலா. இப்போது கம்ப்யூட் பண்ணியாச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும்? டிஸ்பிளே பண்ணி காட்டணும். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு பிரிண்ட்டு காட்டும் இல்லையா வெளியில், அப்போ அங்கே நம்ம என்ன எழுதணும்? டிஸ்பிளேன்னு எழுதணும். டிஸ்பிளே என்ன டிஸ்பிளே பண்ணும்? பெரிமீட்டரை டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளே பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இவ்வளோதான் சூடோ கோட். நம்மளோட இப்போ ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அந்த ப்ரோக்ராமுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதாமல் நம்மளோட ஓன் நேச்சுரல் லாங்குவேஜில் எழுதி
அதோட லாஜிக், அந்த ஆர்டர், அந்த ஃப்ளோ நம்மளோட ஓன் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறோம், அதுக்கு பேர் தான் வந்து சூடோ கோட். ஸோ எக்ஸாம்ஸில் டிஃபைன் சூடோ கோட், கிவ் அன் எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. ஸோ இந்த டெஃபினிஷன் பக்காவாக எழுதிருங்க, இந்த எக்ஸாம்பிள் எழுதிருங்க, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான். இதுக்கப்பால் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம் கோடிங் எழுதுவோம், அதுக்கு அல்காரிதம் எழுதுவோம், சூடோ கோட் எழுதுவோம், எல்லாத்தையும் எழுதுவோம். அப்போ நம்ம லைன் பை லைனாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டால் இதை மட்டும் எழுதுனா போதும். புரிஞ்சுதுங்களா?